புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கொல்கத்தா பெண் மருத்துவருடைய விவகாரம் பார்த்தீங்கன்னா தற்போது மிக பெரும் அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் 9 அன்று அதிகாலை அந்த பெண் மருத்துவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றியும் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சஞ்சய் ராய் மற்றும் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் பற்றிய உண்மை முகமும் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாம கொல்கத்தா காவல்துறை செய்த மிக மோசமான சம்பவங்களும் இந்த பெண் மருத்துவருடைய விவகாரத்தில் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அப்படி அந்த பெண் மருத்துவருக்கு அன்று என்னதான் நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சித்திரவதை செய்யப்பட்டு மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆகஸ்ட் 9 அதிகாலையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் யாராலையும் மறக்க முடியாது. அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளார அவங்களுக்கு நடந்த சம்பவம் பற்றி அடுத்தடுத்து பல அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த சஞ்சய் ராய் யாரு, எப்படி கைது செய்யப்பட்டான் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வெளிவராத பல தகவல்களும் இதில் அடங்கி இருக்கின்றது. மர்மமாக இருந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா தன்னார்வலராக இருந்து கொண்டு போலீஸ் குழுக்களில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்றது உங்களில் எல்லோருக்குமே தெரியும். பல செய்திகளும் வெளியாகி இருந்தது. ஆனால் இவனுக்கும் அந்த கல்லூரியுடைய முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷுக்கும் ரொம்பவே நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கின்றது. எப்படி இந்த 2 பேருக்கும் இடையில தொடர்பு ஏற்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தீப் கோஷ் அந்த கல்லூரியினுடைய முதல்வர். இவர் சொல்றபடி தான் எல்லாமும் நடக்கும், எல்லோரும் கேட்பாங்க. இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த சந்தீப் கோஷ் அந்த மருத்துவமனையில் இருந்த அரசாங்க மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனையில் இருந்த மருந்துகளை வெளியில் விற்பது. இரண்டாவது, வேலை வாங்கி தருவதாக ஊழல் முறைகேடுகள் நிறைய செய்தது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அனாதை பிணங்கள், அனாதை சடலங்களை விற்றது, வெளியில் விற்றது. நான்காவதாக பார்த்தீங்கன்னா போதை நடமாட்டம். இப்படி பல சம்பவங்கள், ஒரு மருத்துவமனை முதல்வராக இருந்து பல குற்ற செயல்களை இந்த சந்தீப் கோஷ் செய்து வந்துட்டு இருந்திருக்காரு ஆளு. இதற்கு உறுதுணையாக, அதாவது இந்த போலீஸ் குழுக்களில் இருந்த சஞ்சய் ராயுடன் நெருக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. தன்னுடைய குற்றத்திற்கு இந்த சஞ்சய் ராய் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றான். இந்த சஞ்சய் ராய் ஏற்கனவே அந்த மருத்துவமனைக்கு பல முறை வந்து சென்றிருக்கிறான். அதாவது போலீஸ் குழுக்களில் இருந்ததால் ஏதேனும் உதவி செய்வது அப்படின்ற வகையில் அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குற்ற செயல்களுக்கும் இந்த சந்தீப் கோஷ் அந்த சஞ்சய் ராயை பயன்படுத்தி வந்திருக்கான் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த விவகாரம் எல்லாமே அந்த பெண் மருத்துவருக்கு தெரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதனால வந்த வினை தான் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்க காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த பெண்ணுக்கு இந்த விவகாரம் மொத்தமும் தெரிந்ததால வெளியில சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இந்த சந்தீப் கோஷ் மற்றும் சஞ்சய் ராய் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நிலைதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் 9 வந்திருக்கின்றது. அந்த சூழ்நிலையை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த சஞ்சய் ராயும் சந்தீப் கோஷும். அன்று முன்னாள், அதாவது ஆகஸ்ட் 8 இரவு அந்த மருத்துவமனைக்கு இந்த சஞ்சய் ராய் போயிருக்கான். எதற்காக போயிருக்கான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பனின் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால் போயிருக்கான். அப்போது சந்தீப் கோஷ் மற்றும் இந்த சஞ்சய் ராய்க்கு இடையே பார்த்தீங்கன்னா சில உரையாடல்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பெண் மருத்துவருக்கு இப்படி நடந்த பிறகு அந்த பெண் மருத்துவரின் சக நண்பர்கள் இந்த விவகாரத்தை சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 8 இரவு இந்த சஞ்சய் ராயோ சந்தீப் கோஷோ சந்தித்து பேசியிருக்காங்க. அதன் பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. குறிப்பாக
மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யவும் நிர்பந்தித்து இருக்காரு இந்த கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ். இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த சந்தீப் கோஷும் சஞ்சய் ராயும் அதிகாலையில் அந்த பெண் மருத்துவர் தூங்குவதற்காக சென்றிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு 11 மணி 12 மணி வரைக்கும் டியூட்டியை பார்த்துட்டு தூங்குறதுக்கு போயிருக்காங்க. இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களுக்கு எல்லாம் சென்று விட்டு அதிகாலையில் 3 மணிக்கு சரியாக 3 மணிக்கு உள்ள நுழைந்திருக்கான் இந்த சந்தீப் கோஷினுடைய பேரில். அதாவது இந்த சந்தீப் கோஷன் சொன்ன தகவலின் அடிப்படையில் உள்ளே போயிருக்கான். 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் உள்ளார இருந்திருக்கான். அதன் பிறகு வெளியே வந்திருக்கான். இந்த காட்சிகள் எல்லாமே சிசிடிவியில் தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. இதில் என்ன சந்தேகம் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சய் ராய் உள்ளே போனது வெளியே வந்தது மட்டுமே பதிவாகி இருக்கின்றது. வேறு யாருக்கும் இதில் தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் சிபிஐ அதிகாரிகள் தற்போது சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருவனால் இந்த சம்பவத்தை நிகழ்த்தி இருக்க முடியாது அப்படின்றது தான் சக மருத்துவர்கள் மற்றும் அந்த பெண் மருத்துவருடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஆகையால் வெளியில் யாருமே வரலை அந்த நேரத்தில். அதாவது அந்த 1 மணி நேரம் கழித்து இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளே இருக்கக்கூடிய இன்னும் சிலர் அந்த சஞ்சய் ராய்க்கு உதவியாக இருந்திருக்காங்க, இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக விளங்குகின்றது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அன்று இரவு அன்று அதிகாலை இதுதான் நடந்திருக்கின்றது. மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு தான் அந்த சந்தீப் கோஷுக்கு ஃபோன் செய்து மருத்துவமனையில் இருந்த ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. அன்று இரவு அந்த சந்தீப் கோஷ் அங்கே தான் இருந்திருக்கின்றான். காலையில் தான் வெளியே போயிருக்கார் ஆள். ஆனால் 10 மணிக்கு தகவல் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சிபிஐ அதிகாரிகளிடம் ஒரு பொய் வாக்குமூலத்தை இந்த சந்தீப் கோஷ் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட வேண்டும். இந்த விவகாரம் நடந்து கிட்டத்தட்ட 6-7 மணி நேரமாக இந்த செய்தி யாருக்குமே தெரியலை. இந்த விவகாரம் பற்றி வெளியில் தெரியவே வரலை. அந்த செமினார் ஹால், சம்பவம் நடந்த அந்த செமினார் ஹாலுக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்களா? ஒரு அரசாங்க மருத்துவமனை அது. 24 மணி நேரமும் பரபரப்பாக இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அந்த ஹாலுக்குள்ளார யாரும் போல அப்படின்றத யாராலையுமே நம்ப முடியாது. இப்படி இருக்கையில் 6-7 மணி நேரமாக அந்த கல்லூரி முதல்வருக்கும் யாரும் ஃபோன் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் போலீஸாருக்கும் தகவல் கொடுக்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் நிச்சயம் நம்பும்படியாக இல்லை. இந்த விவகாரத்தில் இந்த சந்தீப் கோஷ் சஞ்சய் ராயுடன் சேர்ந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்னும் சிலருக்கு தொடர்பு இருந்ததால தான் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது. இல்லைனா அவ்வளவு பெரிய மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு நடக்குதுன்னா நிச்சயம் வெளியில் தெரிந்திருக்கும். அந்த பெண்ணினுடைய சத்தமும் வெளியில் கேட்டிருக்கும். ஆனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்றதுனால வெளியில் யாருக்குமே தெரியாத சித்திரவதைகளை அனுபவித்து அந்த பெண் மறைந்து போயிருக்காங்க. தற்போது இந்த விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மரபணு சோதனை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை, இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் இதில் இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் முடிவுகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. என்னதான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் இப்படி ஒரு முடிவுகள் வெளியாகி இருந்தாலும் இதில் மற்றவர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா போலீசாரினுடைய மோசமான செயல்கள். இந்த சம்பவம் நடந்து 6-7 மணி நேரத்திற்கு பிறகு அங்கே வந்த கொல்கத்தா போலீசார் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்த்தாங்க அப்படின்றது தான் கொடுமையான விஷயமே. இது பற்றி அந்த பெண் மருத்துவருடைய பெற்றோர்களுமே என்னுடைய மகளின் அந்த சம்பவத்தின் தடயத்தை அழிக்க கொல்கத்தா போலீசார் முயன்றாங்க, எங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் கொடூரத்தின் கொடுமையின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும். இந்த விவகாரம் பற்றி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்படிலாம் எதுவும் நடக்கலை, கொல்கத்தா போலீசார் யாருக்கும் பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் தற்போது சப்பை கட்டி கொண்டு இருக்காங்க, ஏதோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் அது ஒரு அரசாங்க மருத்துவமனை அப்படின்றதுனால
அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மம்தா பானர்ஜி அவர்களும் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் ஆக்கக்கூடாது அப்படின்றதுல தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெல்ல தெளிவாக தெரிகின்றது. கொல்கத்தா போலீசாருடன் இணைந்து இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்றதும் அம்பலமாகி இருக்கின்றது. தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா பல முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் அந்த சஞ்சய் ராய், சந்தீப் கோஷ், கொல்கத்தா போலீசார், மம்தா பானர்ஜி அப்படின்ட்டு பலருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. மூடி மறைக்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைப்பது தடைபடுது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அந்த சஞ்சய் ராய் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருந்தான். அப்போது சிபிஐ அதிகாரிகளே பார்த்தீங்கன்னா லேட்டாக காலதாமதமாக வந்திருந்தாங்க. இதனை பார்த்த நீதிபதி மிக பெரும் சம்பவம் நடந்திருக்கின்றது, இதில் குற்றவாளியாக இருக்கக்கூடியவனுக்கு ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு முக்கியமான வழக்கு போயிட்டு இருக்கும்போது சிபிஐ அதிகாரிகள் இப்படி தாமதமாக வரலாமா அப்படின்ட்டு சிபிஐ அதிகாரிகள் மீது அந்த பெண் நீதிபதி கடும் கோபத்தில் இருந்தாங்க. சிபிஐ அதிகாரிகளை கடிந்து கொண்டாங்க அப்படின்றதையும் சொல்லணும். அந்த பெண் அதிகாரி அதன் பிறகு ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சஞ்சய் ராயினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்றதும் இந்த விஷயத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அந்த பெண் நீதிபதிக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட இந்த விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகளுக்கு இல்லையே அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் மிக பெரும் அளவிலான கருத்தாக இருக்கின்றது. கோபமாகவும் இருக்கின்றது சிபிஐ மேலே. இப்படியாக பார்த்தீங்கன்னா அன்று இரவு அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்ற இந்த விஷயத்தை பற்றியும் இந்த விவகாரத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, யார் யாரெல்லாம் இதில் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க பார்க்குறாங்க, அந்த பெண்ணுக்கு எப்போது தான் நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பார்த்திருப்பீங்க. நிச்சயம் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொல்கத்தா பெண் மருத்துவருக்கு அன்று இரவு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் இந்த விவகாரத்தில் தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.